தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம பைபிளை பிரித்து படிக்க வேண்டிய எஸ்தரின் சரித்திரத்தின் பகுதி 9வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 4. வெறும் 4 வசனம் தாங்க. இதுலேயும் என்னென்னா ஃபர்தராக இவர் மொர்தெகாய் அவருடைய ஆர்டர், ராஜாவுடைய ஆர்டர்ஸ் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. அஞ்சல்காரர்கள் எல்லாம் செய்திகள் அனுப்பிட்டாங்க. அதனால் யூதர்களை குறித்து புறஜாதியார், அவங்களுடைய சத்துருக்கள், அவங்களுக்கு ஒரு பெரிய பயம் ஏற்பட்டுச்சு. அதுவும் இல்லாமல் இங்கே சொல்கிற முதல் வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூதர்களை என்னைக்கு சங்காரம் பண்ணணும், அவங்கள அழிக்கணும் அப்படின்னு எந்த தேதியில் நினச்சிருந்தாங்களோ அந்த தேதியில், அதான் 12வது மாதம் 13ஆம் தேதி அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அன்னைக்கு அதே தேதியில் இந்த மறு உத்தரவு வந்த உடனே அதே தேதியில் யூதர்கள் அவர்களுடைய சத்துருக்களை, அதாவது யூதர்களின் சத்துருக்கள் யூதர்களை அழிக்கணும்னு நினச்சிருந்த தேதியில் யூதர்களின் சத்துருக்களை யூதர்கள் அந்த தேதியில் அழித்தாங்க அப்படின்றது ஒரு ஹைலைட்டான காரியம். அது நடந்தது. அதுக்கப்புறம் யூதர்களை குறித்து எல்லாருக்குமே ஒரு பயம் ஏற்பட்டது. நாட்டில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள், அவங்களுக்கெல்லாம் கூட வேறு புறஜாதிகளாக உள்ளவர்கள், யூதர்களை எதிரிகளாக நினைக்கிறவங்க எல்லாருக்குமே என்னடா இவ்வளோ ஒரு பெரிய பவர்ஃபுல் கேரக்டராக மொர்தெகாய் இருக்கார். அவர் சூசான் அரண்மனையில் ராஜாவுக்கு நண்பராகவும் ராஜாவுடைய இவர் சொல்கிறத ராஜா கேட்குற நிலைமையிலையும் இருக்குதுன்னு, அதனால் எல்லாருக்குமே ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. எல்லோரும் அவங்களுக்கு சப்போர்ட்டராக மாறிடுவோம், அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களுக்கு சாதகமான முடிவுகள் எடுக்கிறது, யூதர்களை சார்ந்து வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்சைட் டவுனாக மாறிடுச்சு. முதல்ல யூதர்களை எல்லாரும் எதிரிகளாக நினைச்சவங்க இப்போது அவங்களும் எதிரிகளாக தான் இருந்தாங்க. ஆனால் இதுக்கு அவங்களுடைய பாதப்படியில் வர்ற மாதிரி அவங்களுக்கு சாதகமாக தேவன் காரியத்தை மாற்றி போட்டார் அப்படிங்கிறது தான் இந்த 4 வசனம் நம்மளுக்கு சொல்லுது. மீண்டும் நாளை சந்திப்போம். அல்லேலூயா.